தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனல். நான் உங்கள் குமார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமேசானில் வந்து எப்படி நம்ம அஃபிலியேட்டில் சேர்றது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் amazon.in ஓப்பன் பண்ணிக்கோங்க. அமேசான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். amazon.com, amazon.us அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் amazon.in கொடுத்துக்குங்க. .in எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா சைட்டுன்றதுனால .in அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ் amazon.usன்னு கொடுத்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அந்த மாதிரி. காம் கொடுத்திங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல சைட்டில் இருக்குது அமேசான். சரி, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் கீழே வந்தீங்கன்னா பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் நோ ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேம் போட்டுக்குங்க. உங்கள் இமெயில் ஐடி, கீழே வந்து பாஸ்வேர்டு, மறுபடியும் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ வந்து நான் லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டும் போடுறேன். கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு வேணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் யாருன்னா யூஸரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஆட் யூஸர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இன்வைட் பண்ணணும் அப்படின்னா கீழே இன்வைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க எடிட் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட். நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் யுவர் வெப்சைட் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய வெப்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் ஆகும். மேனேஜ் யுவர் ட்ராக்கிங் ஐடிஸ். அதாவது நம்மளுடைய ஐடி என்னன்றது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக இது யூஸ் ஆகுது. என்னுடைய ட்ராக்கிங் ஐடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈஸி 21. இதுதான் என்னுடைய ட்ராக்கிங் ஐடி. நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே சேஞ்ச் அட்ரஸ்ன்னு இருக்குது. நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து இங்கே இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட், உங்களுக்கு எந்த மாதிரியான பேமெண்ட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே வந்து உங்களுடைய பேன் நம்பர் போட்டுக்குங்க. கீழே வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு பே பை, அதாவது வந்து மினிமம் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். இங்கே வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. வியூ பேமெண்ட் பிளான், அதாவது நம்மளுடைய பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க நம்மளுக்கு அப்டேட் ப்ரோக்ராம் அப்படின்றத பற்றி இது டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைண்ட்லி டிவைஸ் அண்ட் புக்ஸ் மூலிமா ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10% வந்து நம்மளுக்கு கமிஷனாக கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அந்த புக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்லேருந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இப்போ அந்த புக்கோட விலை 100 ரூபானா அதுக்கு 10% வந்து நம்மளுக்கு அஃபிலியேட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி நம்ம சைட்டில் இருந்து அவங்க என்ட்ரி கொடுக்கறதுனால, நம்ம ஐடி மூலிமா அவங்க என்ட்ரி கொடுக்கறதுனால நமக்கு வந்து அதில் வந்து 10% கமிஷன் கொடுப்பாங்க. 100 ரூபாய்க்கு 10% கமிஷன் வந்து 10 ரூபா வரும். அந்த 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு 1000 ரூபா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிடும். அது மாதிரி தான் இங்கே மேன் அப்ரூவல்ஸ் வந்து 12%, அதர் அப்ரூவல்ஸ் அண்ட் ஷாப்ஸுக்கு வந்து 10%, ஹெல்த் அண்ட் பர்சனல் கேருக்கு 8%, புக்ஸுக்கு வந்து 9.5%, மியூசிக், மூவிஸ், வீடியோ கேம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸுக்கு 5%. அது இங்கே பர்சன்டேஜ் வைஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமை நம்ம வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி பாருங்கள்.